පරිසුද්ධ ආවියානවල நாங்க விளைக்கல. ශුද්ධාත්මෙන් පිරලා අපි වැටෙනකොට ரைட் நாங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம். අපි ආලේපේ ලබා ගන්නවා. நாங்க எங்களை அறியாமலே கீழே போய் கொஞ்ச நேரம் எங்களை அறியாமலே இருக்கேக்குள்ள අපි නොදුනත්ම බිමටලා අපි නොදුනත්ම ටික වෙලාවක් ඉන්නකොට ஒன்று එකක් ரைட் எங்களுக்குள்ள கர்த்தர் பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ஜரியை செய்கிறார். අපි තුල දෙවෙනි වහන්සේ ආත්මික ශල්‍ය කර්මයක් කරනවා. අපිට තේරෙනවද? ஒரு நாள் பிரதர் அருள் எனக்கு கால் பண்ணார். එක දවසක් සහෝදර අරුල් කෝල් කරා. கால் பண்ணிச்சேன்னா சிஸ்டர் நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க நம்புவீங்களோ தெரியாது ஆனால் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். සිස්ටර් මම ඔබට එකක් කියන්නම් ඔබ විශ්වාස කරයිද දන්නේ නැහැ මම හිතනවා ඔබ විශ්වාස කරයි කියලා. I said tell me. මම කව ඔබ කියන්න. அவசர எனக்கு காய்ச்சல் அது கோவிட் நாட்கள் நினைக்கிறேன் ரைட். මම හිතනවා මේ நாட்கள்ல அதிகமான காய்ச்சல் மூச்செடுக்க இல்லாம சிட்டியான வருது. මේ කොරෝනා දවස අධිකව උණ වැඩි ඉඳ උස්ම ගන්න බැරුව තාමත් තදබල අමාරුවෙන්. ஆபீஸ்ல அவர்கள் சொல்லிப்படாமல் நீ வீட்டை போ. කාර්යාලයකවල ඔබ යන්න කියලා නිවසට යන්න. வந்திருக்கிறார் சரி முடியல. දැන් ඌ නිවසට ආවල නමුත් ඔහුට බෑ අමාරුයි. சோ அப்படியே கட்டில படுத்தேன்னு சொன்னாராம் ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சது என்ன உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ඇඳේ නිදාගෙන කවල ස්වාමීන් සියල්ල ඉවරයි දැන් ඔබ වහන්සේගේ දෑතට මාව බාර කරනවා. சொல்லிக்கொண்டு அப்படி போத்துக்கொண்டு படுத்துட்டார். එහෙම කියලා පොරවගෙන නිදාගත්තලු. அப்படுத்த ஒரு கொஞ்ச நேரத்துல නිදාගෙන ටික වෙලාවකට ගියාට පස්සේ 4 பேர் வந்தார்களாம் வெள்ளை உடுத்தி டாக்டர்ஸ் மாதிரி பேக்குகளோட. 4 දෙනෙක් අවල සුදු ඇඳගෙන වෛද්‍යවරු වගේ බෑග් එකකුත් අරගෙන. கொண்டு வந்து விட்டு அவர்ட்ட அப்படி வெள்ளை துணிக்கு மேலே அந்த பேக்கை வச்சார்களாம். දැන් සුදු පාට රෙදි කැල්ල උඩින් ඒ බෑග් එක තිබ්බලු. ஏதோ எல்லாம் வெட்டி கொத்தி ஏதோ செய்தார்களாம். හැමතැනම කපලා කොටලා මොනවදෝ කෙරුවලු. அதற்கு பின்பு ඊට පස්සේ அப்படியே அவர்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போயிட்டார்கள். නැවත ඔක්කොම පැක් කරගෙන ආයෙ ගියාලු. கண்ணை முடித்த பொழுது ඇස් දෙක අරලා බලනකොට காய்ச்சலும் போய் උණ රෝගෙත් ගිහිල්ලා மூச்செடுக்க முடியாம උස්ම ගන්න බැරි තත්ත්වෙට ගිහිල්ලා நுரையீரல் சுகமாகி ඒ පෙනාලු සුව වෙලා completely சுகமாகி සම්පූර්ණ සුව වෙලා. ஹalleluya. හලෙලූයා. கர்த்தர் சிலவேளை දෙවියන් වහන්සේ සමහර වෙලාවට அனுப்பி දෙවියන් වහන්සේගේ දූතයන්ව යවලා எங்களுக்கு ஆபரேஷன் செய்றார். අපිට ශල්‍ය කර්මයක් කරනවා. ஸ்பிரிச்சுவல் ஆபரேஷன். ආත්මික ශල්‍ය කර්මයක්. நாங்க விளைக்கல தான் நடக்கும். අපි වැටෙනකොට ඒක තමයි සිදුවන්නේ. ஆமென். ஆமென். நாங்கள் போய் திரும்பி வரைக்க අපි ගිහිල්ලා නැවත එනකොට மீண்டுமாய் புதிய பலனோடு வருவோம். නැවත අලුත් වූ සවියක් ඇතුව තමයි එන්නේ. வல்லமையோடு வருகிறோம். බලයෙන් පූර්ණව තමයි එන්නේ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எங்களுடைய சுபாவம் உடைக்கப்படுகிறது. අපගේ ස්වභාවය මෙස්සනේ කඩා தெய்வீக වැටෙනවා. சுபாவம் வருகிறது. දිව්‍යමය ස්වභාවය தெய்வீக පැමිණෙනවා. வல்லமை வருகிறது. දිව්‍යමය බලයක් தெய்வீக පැමිණෙනවා. ஞானம் வருகிறது. දිව්‍යමය ප්‍රඥාව God is පැමිණෙනවා. doing some operation inside us. දෙවියන් වහන්සේ අපගේ ඇතුළත යම් ශල්‍ය කර්මයක් කරනවා. ஆமென். ஆமென். So மற்றவர்கள் விழுந்தா சந்தோஷப்படுங்க. வா புதிய மனுஷன் ஒன்று வருகிறது. තව කෙනෙක් වැටුනොත් එහෙම ඔබ හිතන්න හොඳයි වාව් අලුත් කෙනෙක් ඔන්න නැගිට්ටා. என்னையும் விழுத்து ஆண்டவர். මාවත් වට්ටන්න ස්වාමිනේ. You understand? අපිට තේරෙනවද? It's really nice.